மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராகு பகவான் 12இல் இருந்தவர் 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் நிறைய பிரச்சனைகளை, அதே மாதிரி கோர்ட்டு வழக்கு பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பார். இந்த 2023-24 கட்ட பஞ்சாயத்துகள், அது மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸு போன்ற விஷயங்கள்லாம் நிறைய விரயங்களை, முக்கியமாக அசுப விரயங்கள். அசுப விரயம்னா என்னென்னா மெடிக்கலு, கோர்ட்டு, தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் நிறையா தண்டத்துக்கு செலவு பண்ணுறதும்பாங்கல்ல, அதெல்லாம் நிறையா பண்ணியிருப்பார். அந்த ராகு பகவான் 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். 11ங்கிறது என்னென்னா லாபஸ்தானம். லாபஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கும் பொழுது நிறைந்த லாபங்களை தருகிறார். 11ஆம் இடம் என்பது நண்பர்கள், 11ஆம் இடம் என்பது மாமனார், 11ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம், வெற்றிக்கான இடம். அந்த வெற்றிக்கான இடத்திலே அசுரதயாநிதி ராகு இருக்கும் பொழுது, அவர் அசுரதயாநிதின்னு ஏன் சொல்கிறோன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் ராகு. அவர் அசுரதயாநிதி இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், எங்கும் வெற்றி, எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கும் வெற்றி, இதெல்லாத்தையும் இந்த ராகு பகவான் தருகிறார்.